ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்கை தமிழச்சி. நீங்கள் நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்டிடியூடோட ஃபேஸ் வாஷ் தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி தான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரண்ட் போர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வித் ஹெர்பல் பிளெண்டுன்னு கொடுத்துருக்காங்க. பம்ப்கின் அப்படின்னா பப்பாயாவோட ஃபேஸ் வாஷ் இது. அதோட அந்த தான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கும், நல்லா இருக்காது. இங்கே மேலே வந்து ஆட்டிடியூட் போட்டு பி பிரைட் ஹெர்பல்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து ஃபேஸ் வாஷ் கொடுத்துருப்பாங்க. பிரைட்டிங் அண்ட் பொல்யூஷன் டிஃபென்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்லா இருக்குது. பொல்யூஷன்ஸ்லாம் நம்ம நல்லா டிஃபென்ஸ் பண்ணி காமிக்கிது. பிரைட்டாக இருக்குது. ஸ்கின்னில் உள்ள மைக்ரோ டாட் பார்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுது. பார்க்க ஸ்கின் க்ளோவாக இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கு, பிரைட்டாக வச்சுக்கு. ஸோ என்னை பொறுத்தவரை நான் இப்போ 1 month யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல ரிசல்ட் தான் கிடச்சிருக்கு. இப்போ வந்து ஃப்ரெண்ட் பார்க்கலாம். இங்கே வந்து ஆல்டிடியூட் பி அதோட ஃபேஸ் வாஷ் கொடுத்துருக்காங்க. அந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதை என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அது பற்றி இது வந்து டெர்மலாஜிக்கல் டெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம பார்க்கலாம். ப்ரைஸ் பார்த்தோன்னா 300, இப்போ 100 ml. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதோட என்ன ஃபார்முலான்னு பார்த்துரும் அப்படின்னா, இந்த ஃபேஸ் வாஷ் வந்து என்னென்னா பப்பாயாவோட என்சைம்ஸ் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட காம்பினேஷனாக வந்து செஞ்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் இதில் வந்து சாண்டல்வுட்டு, ஆலோவேரா ஜெல் இதெல்லாமே உள்ளே வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து வாட்டர் பேஸ்டு ஜெல் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 100% சோப் ஃப்ரீ ஃபார்முலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து இது வந்து என்ன ரிமூவ் வந்து டர்ட்ஸை, எக்ஸஸ் ஆயில் இதெல்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை வந்து பொல்யூஷனை டிஃபென்ஸ் பண்ணி காமிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்டாக வச்சுக்கிறோம், அதேமாதிரி க்ளோவாக வச்சுக்கிறோன்னு கொடுத்துருக்காங்க. தென் இது வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம டேரக்ட் அப்ளிகேஷன் தான். தென் வந்துட்டு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், இன்டர்னல் சோர்ஸ் கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர்னல்னால் வெளிப்புறம் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு மார்னிங் நம்ம எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணாலே நமக்கு ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸில் வந்து சர்க்குலர் மோஷனாக வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வாட்டரில் வந்து தரோவாக வந்து ரின்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணி நம்ம வாஷ் பண்ணிடணும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தென் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டேரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சில்ட்ரன்ஸோட ஹேண்டில் கொடுத்துருக்கக்கூடாது. அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட்டரில் உடனே நம்ம யூஸ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட்டாக நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா நம்ம டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது வந்து டெர்மாலஜிக்கல் டெஸ்டட் அப்படின்ற 100% பியூரிட்டி கொடுத்து தான் நமக்கு வந்து இந்த வந்து வெளியே யூஸ் பண்ண விட்டுருக்கு. தென் இது வந்து நம்ம ஐஸ் பக்கத்தில் கண்ணை சுற்றி நம்ம வந்து போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரொம்ப இரிட்டேட்டாகும், இச்சிங்காக இருக்கும். ஸோ அதனால் கண்ணுக்கிட்ட வந்து போடக்கூடாது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிசன் ஐ சுற்றி வர வாட்டர். ஸோ நம்ம கண்ணுக்கிட்ட அவாய்ட் கான்டாக்ட் வித் ஐஸ். கண்ணுக்கிட்ட வந்துச்சு அப்படின்னா நம்ம வாட்டர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, வாட்டர், டீ, லூரிக் சல்ஃபேட், ப்ரோபினால் டைசோடியம், லியோமா போஸ்டிகேட், சோடியம் சிட்ரேட், சல்ஃபேட், கிளிசரின், எக்ஸலைன், கிளைகால், சோடியம் குளோரைடு, இந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியம்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, ஆலோவேராவோட லீஃபோட ஜூஸ் அந்த எக்ஸ்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. ஐசோப்ரோபன் ஆல்கஹால் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐசோப்ரோபன் ஆல்கஹால் வந்து ஸ்கின்னை வந்து நல்லா பெனிட்ரேட் பண்ணும். நல்லா இந்த இது போய் நமக்கு நல்லா ஸ்கின்னை வந்து பிரைட் பண்ணி கொடுக்கும். அதுக்காண்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் கோகோனட், அந்த கோகோனட் தேங்காயில் வந்து அந்த ஆசிட் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் இதில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, கிளிசரின் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சாண்ட்வுட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நமக்கு நல்லாயிருக்கும். கேஸ்டர் ஆயில் வந்து நம்ம ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும் பாடியில், ஸ்கின்னை வந்து கொஞ்சம் க்ளோ காமிக்கும். ஸோ அதுக்காண்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் பொட்டாசியம் பார்பேட் இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பென்சல் ஆல்கஹால் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆல்ஃபா ஐசோமெத்தில் அயோடின் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷலாக வந்து இல்லை ஆலோவேரா ஜெல், சாண்ட்வுட் ஆயில், கோகோனட் ஆயில், இந்த மாதிரி சில இன்க்ரீடியன்ட்ஸ், ஐசோப்ரோபனால், அப்புறம் பென்சல் ஆல்கஹால் தான் யூஸ் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இதோட நெட் கண்டென்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா, இதோட ரேட் வந்து 300. தென் வந்து இது வந்து எங்கெங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அவங்களோட காம்ப்ளெக்ஸ் நேம், அவங்களோட ஏரியா அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. தென் வந்துட்டு பார்கோட் கொடுத்துருக்காங்க. இதை என்னை பொறுத்தவரை நம்ம யூஸ் பண்ணலாம். என்னோடய ரிவ்யூன்னு பார்த்துட்டோம் என்னென்னா, யூஸ் பண்ண நல்ல ரிசல்ட் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ நான் வந்து 1 month யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கே அவுட்டர் சர்ஃபேஸ் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நான் 3rd பேக் யூஸ் பண்ணேன். நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஃபேஸ் வாஷ். உங்களுக்கு நான் அந்த வீடியோ பிடிக்க நம்புகிறேன். நம்ம வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.